வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 29th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். எஸ்டர்டே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? அதாவது ஒவ்வொரு சீரீஸுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஏறும், ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கும் மே சீரீஸுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் ஒரு கடத்தில் 350 பாயிண்ட் கிரீன் இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு வந்து ஹை 24,330. அங்கேருந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே நியர்லி 150-170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் ஃபைனலாக வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வந்து நியூ சீரீஸில் வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது மாதிரி போயிருக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி. யூஸ்வலாகவே சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் லேட்டர் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸிட் போல் வந்துருக்குது. இதனால் வந்து ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா மார்க்கெட்டில்? இன்னைக்கு நைட் வந்து லாட் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது யூஎஸ்லேருந்து. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ யூஎஸ் ஈரான் வாருடைய அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எஸ்டர்டே நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு, நாங்கள் வந்து அந்த பிளாக் ஹெட் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம், இன்னமும் வந்து அக்ரெசிவாக கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அங்கே இருக்கிற முற்றுகையை வந்து இன்னமும் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து ஈரான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா, இன்னைக்கு முற்றுகையை வந்து இன்னமும் அதிகப்படுத்தினா நாங்கள் வந்து மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நடந்த மிலிட்ரி ஆக்ஷனை விட இப்போ வந்து ரொம்ப அக்ரெசிவாக நாங்கள் வந்து மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனால வந்து பிரெண்ட் க்ரூடு இப்போ வந்து நியர்லி $115 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் யூஎஸ் உடைய WTI க்ரூட் ஆயில் நியர்லி $104 தான் இருக்குது பெர் பேரலுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து வார் அப்டேட்டு. எஸ்டர்டே பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது. பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் நியர்லி 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி இன்னைக்கு வந்து ஹாலிடே. ஹேங்சங் இண்டெக்ஸ் நியர்லி 1.5% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,100 ஓப்பன் ஆச்சு. 24,100 வந்து 24,335 இன்னைக்கு வந்துருக்கிற ஹை. அங்கே இருந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,170 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு வந்து அந்த 350 பாயிண்ட்ஸ் ஹைலி க்ளோஸ் ஆயிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். பட் ஹைல இருந்து சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பொறுத்தவரையும் 77,496 செட்டில் ஆகுது, 0.79%. நிஃப்டி பொறுத்தவரையும் 24,177 செட்டில் ஆயிருக்குது, அதாவது 181 பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? 0.76%. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்லைட்லி டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ, ஐடி, எஃப்எம்சிஜி 1% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மா இதெல்லாமே வந்து 0.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. டவுன்ல இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க், மீடியா இதுதான் வந்து டவுன் இருந்துச்சு. நியர்லி 0.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி 94.85 வந்து செட்டில் ஆகுது. எஸ்டர்டே வந்து 94.54. நாளைக்கு வந்து 95 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஆல் டைம் லோவுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ்லேருந்து வர்ற ஈவெண்ட்டு, அதாவது கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஏவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. யூஎஸ்ஏவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 3.75%. அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது. நைட்டு, அதாவது நம்ம டைம் மிட் நைட் 12 o'clock யூஎஸ்ஏவுடைய ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. அவர் வந்து எந்த மாதிரியான அவுட்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது அன்சேஞ்சுங்கிறது நல்லாவே கிளியராக தெரியுது. 99% ரேட் கட் பண்ணவும் மாட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அவருடைய ஃபோர்காஸ்ட் என்ன, இந்த வருஷம் ஏதோ ரேட் கட்டு இருக்குதா அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை இந்த வருஷம் ரேட் கட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரா, அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்ததாக வந்து வரிசையாக வந்து அங்கேருந்து அதாவது யூஎஸில் மெயின் ஸ்டாக் உடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. மெயினாக வந்து கூகுளுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், அமேசானுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. நாஸ்டாக் இண்டெக்ஸ்லையும் சரி, டோ ஜோன்ஸ்லையும் சரி ஹை வெயிட்டேஜ். ஸோ இதனுடைய இம்பேக்ட்
இண்டெக்ஸில் தெரியும். ஓகேங்களா? ஓகே. வேற என்ன முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ஸ்டே ஈவினிங் 4:30 பிஎம்க்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அங்கேயும் வந்து 3.75% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதையும் வந்து அன்சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுவாங்கன்னு தான் இருக்குது. ஈவினிங் 5:45 பிஎம்க்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட் 2.15%, அங்கேயும் வந்து அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் நியர்லி 170 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் நியர்லி 0.5% to 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து எக்ஸிட் போல் வந்துருச்சு. எக்ஸிட் போலை பொறுத்தவரையும் நம்ம எக்ஸிட் போல்லாம் பார்த்து எதையும் ஆறுடணும் வந்து சொல்ல வேணாம். எக்ஸிட் போல் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா, எக்ஸிட் போலுக்கும் ஆக்சுவலாக வர்ற ஃபிகருக்குமே வந்து சம்மந்தமே இருக்காது. எக்ஸிட் போலில் வர்ற அந்த நம்பர்ஸுக்கும் ஆக்சுவல் நம்பர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60% to 65% தான் மேட்ச் ஆகும். மற்றபடி எக்ஸிட் போலுங்கிறது ஒரு தேவையற்ற ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே, இதனால் வந்து நமக்கு மார்க்கெட் எது ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அதாவது பிஜேபி பொறுத்தவரையும் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இங்கே 2 ஸ்டேட்டில் தான் அவங்க வந்து டைரெக்டாக வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சவுத் இந்தியாவில் பொறுத்தவரையும் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இங்கே வந்து பிஜேபிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்டேட் பார்ட்டி தான். அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள போட்டி அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இவங்க வருவாங்க, இல்லை அப்படின்னா இவங்க வருவாங்க அப்படின்ட்டு நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் இப்போ வந்து தேர்ட் பார்ட்டியாக வந்து விஜய் வந்திருக்கிறாரு. இவர் வந்திருக்கிறதுனால இவர் எத்தனை % ஷேர் வாங்குவார், எத்தனை % ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறது கிளியராக தெரியாது யாருக்குமே. இது வந்து May 4th அன்னைக்கு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓகே இவர் இத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த எக்ஸிட் போலு, ப்ரீ போலு இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வந்து ஆக்சுவல் ஃபிகர் May 4th அன்னைக்கு தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஓகே, எனிவே இதை விட்டுறலாம். இதனால் எக்ஸிட் போலால் மார்க்கெட் இம்பேக்ட் ஆகுமானா சத்தியமாக ஆகாது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு யூஎஸில் ஃபெட் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச்சு, அங்கே வர்ற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு, யூஎஸ், ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இதுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் தான் வந்து மார்க்கெட் இம்பேக்ட் ஆகுமே தவிர மற்ற அந்த எக்ஸிட் போலுங்கலாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்காது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அப்படின்னாவே மார்க்கெட் வந்து இறங்கும். ஓகேங்களா? இது வந்து எழுதப்படாத விதின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நாளைக்கு ஏதாவது ஒரு ஹையர் லெவல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இன்றைக்கே வந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னா சிக்னல் கொடுத்துருச்சு. 24,350 வந்து 24,170 வந்துருச்சு. நியர்லி 170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இருக்கிற ஹைக்கும் க்ளோஸ் ஆன லெவலுக்கும். ஸோ இன்றைக்கே வந்து ஆஃப்டர்நூன் மேலே சிக்னல் கொடுத்துருச்சு. நாளைக்கு ஏதாவது ஒரு லெவல் ஹையர் லெவல் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து ஹையோ இல்லை 24,250 ஆர் 24,300 வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஓகேங்களா? வரும் அப்படின்னு சொல்ல கிடையாது, வரலாம். அதனால் ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,000, தென் 23,900. மேஜர் சப்போர்ட் அப்படின்னா 23,800. ஓகேங்களா? இந்த லெவலில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க, ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே வந்து ஓவர் நைட் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நாளைக்கு வந்து ரியலாக மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 78,000 நியர்பை வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன். அந்த டைமில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு லெவல் வச்சு ஹையர் லெவல் வரும்போது நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 1 hour கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 24,350. ஓகேங்களா? இந்த லெவல் வரும்போது கொஞ்சம் காசியஸாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100லேருந்து
24,000 வரையும் சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை 24,000க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். 23,850. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லெவல் 77,800 to 78,000 வரையும் காசியஸ் லெவல். இந்த லெவலில் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட் 77,200. 77,200 கீழே வந்துச்சு அப்படின்னா 76,950, தென் 76,750 வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.